இங்க இருக்கிற ஷவுலின் துறவிகள் எல்லாருமே சாப்பிட போனோம்னா அங்க தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்டையில காலை வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி தான் போகணும். இப்படி இருக்க புதுசா அந்த இடத்துக்கு ஒருத்தர் ட்ரைனிங்க்கு வராரு. அவரும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஜம்ப் பண்ணி போலான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அந்த கட்டையில காலை வைக்கிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அவர் அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாரு. இவர் இது மாதிரி கீழே விழுந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கிற மற்ற துறவிகள் எல்லாம் அவரை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு சாப்பிடலான்னு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் கூட சாப்பாடே இல்ல. எல்லாத்தையுமே மத்தவங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவரு மாஸ்டர்லாம் சாப்பிடுற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிடலான்னு போறாரு. உடனே மாஸ்டர் அவர் கையில இருக்கிற பவுல புடுங்கிக்கிட்டு அவரை கூட்டிட்டு போய் அந்த மிதந்துகிட்டு இருக்கிற கட்டை மேல நிக்க வச்சு அங்கேயே அந்த பவுல கொடுத்து சாப்பிட சொல்றாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது சாப்பிடலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த தடவையும் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாரு. அதனால மாஸ்டர் என்னைக்கு நீ உன்னுடைய உடம்பையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றியோ அன்னைக்கு தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா அங்க கிடக்கிற 2 ட்ரம்மை உருட்டி விட்டு அது மேல அப்படியே ஓடி ஓடி பிராக்டிஸ் பண்றாரு. பல முறை கீழே விழுறாரு. ஆனா அப்ப கூட விடாம முயற்சி பண்ணி ஒரு வழியா அந்த ட்ரம் மேல நிக்க கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாளும் அதே மாதிரி அந்த உட் மேல காலை வச்சு எல்லாருமே ஜம்ப் பண்ணி போறாங்க. போயிட்டு இவர் வந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுவாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறதுக்காக எல்லாருமே அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மால என்ன பண்றாருன்னா ஒரு காலை மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு காலை யூஸ் பண்ணியே அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த உட்ல காலை வச்சு அசால்ட்டா தாண்டி வந்துடுறாரு. அவர் பண்ணதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க.